திருவிடைக்கழி முருகன் கோவில்ல நவகிரகம் கிடையாது. திருச்செந்தூர் கோவில்லயே நவகிரகம் கிடையாது. இந்த ரெண்டு கோவிலுமே நவகிரகத்திற்கு முன்னாடி தோன்றிய திருக்கோவில். உலகத்துல எந்த சுவாமி தன்னுடைய தலையெழுத்தை மாத்துவான்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு போ, திருச்சி பக்கத்துல, அங்க போனா தலையெழுத்தை மாத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையாக ஒருவனினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை எந்த சுவாமிக்கு இருக்குன்னா முருகருக்கு தான் இருக்கு. கடல்ல தான் முருகர் இருக்கார், முருகர் தான் கடல். எந்த கடல்ல குச்சாலும் செத்துடலாம். திருச்செந்தூர்ல கடல்ல செத்ததா வரலாறு கிடையாது. தூக்கி வெளியில தூக்கி போட்டோம் கடல். திருச்செந்தூர் செந்திலாண்டவனை நம்பிட்டீங்கன்னா நம்மளை உச்சாணி கும்புல நிக்க வச்சு அழகு பார்ப்பான். யாரும் எதிரிகள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை நான் கண்ட உண்மை. அருமை சார், அருமை. உங்களோட இன்டர்வியூ பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க சார், என் வாழ்க்கையை மாற்றினவர் முருகர், அவர் பேச பேச அவ்வளோ வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருந்தது சார். நம்ம வாராகியோட சேனல்லையும் நிறைய பக்தர்கள் இருப்பாங்க, முருக பக்தர்கள் இருப்பாங்க. தைப்பூசம் மாதிரி நெருங்கிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையில எப்படி முருகர் அற்புதம் செய்தார் சார்? அதாவது நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். எங்க ஊர் மேல்மருவத்தூர் அருகாமையில தொழுப்பேடுன்னு ஒரு கிராமம். நான் சைதாப்பேட்டையில படிக்கிறதுக்காக வந்துட்டோம். அப்போ எங்களுடைய தாத்தா முருக பக்தர். அங்க இருக்கக்கூடிய அச்சரப்பாக்கம் அருகாமையில், தொழுப்பேடு அருகாமையில் இருக்கக்கூடிய பெரும்பேர் கண்டிகை முருகருக்கு அவர் ரொம்ப பக்தரா இருந்து நிறைய திருப்பணிகள்லாம் எடுத்து பண்ணுவாங்க. அப்பத்துல இருந்து எனக்கு முருகர் மேல மிகப்பெரிய ஈடுபாடு. என்னதான் இருந்தாலும் அது ஒரு விடலை பருவம் இல்லையா? படிக்கின்ற காலகட்டத்துல ஒரு ஜாலியா இருக்கிறது. அதற்கப்புறம் நான் படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்கல. பிஇ முடிக்கிறேன், ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் மேல்மருவத்தூர்ல. வேலை கிடைக்கல. சரி, என்ன பண்ணலாம்? எங்க அப்பா என்ன சொல்றாரு, வேலை கிடைக்கலன்னா என்ன, எம்டெக் பண்ணு. அப்போ சரி, எம்டெக்கும் பண்றோம் இந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில. என்னதான் இருந்தாலும் எங்க வீட்டுல அனைத்து பெண்களுமே, எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, எல்லா பெண்களுமே என்ன பண்ணுவாங்க, இந்த ஜோதிடரை பார்க்கலாமா, ஏன் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, இதை பார்க்கலாமா, அதை பார்க்கலாமா அப்படின்னும் பொழுது, அப்போ நான் சொல்ற காலகட்டம் 2007 2008 காலகட்டத்துல பிரபலமான ஜோதிடர், இப்பயும் பிரபலம் தான் அவரு, வராகில சொல்ற அரியசநல்லூர் வெங்கட்ராமன் சார். அப்போ அவர் எங்க இருக்காரு அப்படின்னா நங்கநல்லூர்ல. இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு, கிட்டத்தட்ட இது நடந்து 19 வருஷம் ஆகி போச்சு. 26வது ஸ்ட்ரீட், தில்லை கங்கா நகர். அவர் சொல்லுவாரு 26th ஸ்ட்ரீட் தில்லை கங்கா நகர்ல அவர் இருப்பார். அங்கதான் போய் நாங்க ஒரு 18-19 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஒரு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, முருகரை பற்றிய ஒரு சில விஷயங்களை அவரு என்னுடைய ஜாதகத்தை பார்த்து சொன்னார். பிராங்கா சொல்றேன், எனக்கு நம்பிக்கை இல்லை. எங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. காலங்காலத்துல எழுந்த உடனே ஜி தமிழை வச்சு அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாடே ஓடும், அந்த நாள் ஃபுல்லா ஓடும். எனக்கு அப்பெல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனா நான் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. எனக்கு தனுசு ராசி, எல்லா ராசியும் சொல்லிட்டு ஒருவர் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், அப்படி சைலண்டா இருப்பேன். தனுசு ராசின்னு சொன்ன உடனே நின்று உட்கார்ந்து பார்ப்பேன். எல்லாருமே பண்றது, எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற ஒரு. அப்போ அவர்கிட்ட நான் ஜாதகம் பார்க்கறேன். நான் சொல்றது ஒரு 18-19 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கறேன். அன்னைக்கு ஒரு ஃபீஸ், அதெல்லாம் வேண்டாம். அப்போ பார்க்க சொல்ல அவர் சொல்றாரு, என் ஜாதகத்தை அப்படி பார்த்தாரு ஸ்டைலா. நான் பிராமின் ஸ்கூல்ல படிச்சவன், அகோபில மட்டும் வெஸ்ட் மாம்பலத்துல பிராமின் ஸ்கூல்ல படிச்சவன். அவரும் ஒரு பிராமணர். நானும் எங்க அம்மா தான் போயிருந்தோம். அப்போ என்னம்மாம்மா எதனா இருக்கா அப்படி பார்த்தாரு ஸ்டைலா. சொல்றேன், நடந்ததை சொல்றேன். அப்படி பார்த்தாரு, அப்படி போட்டுட்டு, தில்லையாடி பக்கத்துல திருவிடைக்கழின்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல போயிட்டு முருகப்பெருமான் தனி சன்னதியில இருப்பாரு.
அந்த தனி சன்னதியில இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனையும் அபிஷேகம் பண்ணிட்டு வா, உனக்கு இன்டர்வியூ வந்துரும்னாரு. ம். யாருன்னா இது மாதிரி சொல்லுவாங்களா? 18-19 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அரியேசநல்லூர் வெங்கட்ராமன் இதை சொல்றாரு நங்கநல்லூர்ல. எங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. உடனே கிளம்பு. நான் இல்ல, இருமா, நான் நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கேம்மா, இருமா. ஏய், சுவாமி சொல்லிட்டாரு, உடனே போயிட்டு உன் ஜாதகத்தை பார்த்து சொல்லிட்டாரு, உடனே போய் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளே கிளம்பிட்டோம் சார். கிளம்பிட்டு போனோம். திருக்கடையூர்ல அபிராமியை பார்த்தோம். அதற்கு அடுத்து அடுத்த நாள் தில்லையாடி அந்த வழியா போய் திருவிடைக்கழி முருகன் கோவில்ல அர்ச்சனையும் அபிஷேகமும் செய்தோம். அவரு தான் எனக்கு சொன்னாரு, அரியேசநல்லூர் வெங்கட்ராமன் தான் எனக்கு சொன்னாரு, திருவிடைக்கழி முருகன் கோவில்ல நவகிரகம் கிடையாது, குராமரம் அதான் தலைவிருச்சம். அதே மாதிரி திருச்செந்தூர் கோவில்லயே நவகிரகம் கிடையாது. இந்த ரெண்டு கோவிலுமே நவகிரகத்திற்கு முன்னாடி தோன்றிய திருக்கோவில். அப்பதான் எனக்கு முருகர் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வந்தது. அப்போ என்னடா இப்படி சொல்றாரு? நான் அரையும் குறையுமா தான் போறேன். போயிட்டு அர்ச்சனை அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணியாச்சு, நல்லா பண்ணி கொடுத்தாங்க. வர வழியில கிட்டத்தட்ட நான் அந்த ஊர்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன், சென்னை நோக்கி வந்துட்டேன். எனக்கு போன் வருது, நாளைக்கு காலையில இன்டர்வியூ. எனக்கு அப்படியே ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. நம்ம போறோம், இவரு அங்க போய் பண்ணிட்டு வான்னாரு. பண்ணிட்டு வந்த உடனே இன்டர்வியூ வருது. ஃபுல்லா நம்பிட்டேன். அதற்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்றேன். இன்டர்வியூல ஃபெயிலியர். ஏன்னா எங்க வீட்டுல வடகிழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு படிக்கட்டு, அது என்ன வேலை செய்ய விடல. முருகர் மேல எனக்கு அந்த அந்த நிமிஷத்துல இருந்து மிகப்பெரிய எனக்கு ஒரு நம்பிக்கை சார். ஏற்கனவே இருந்த நம்பிக்கையை விட மிகப்பெரிய நம்பிக்கை, தேடுதல். அதற்கப்புறம் இப்படியே போயிட்டே இருக்கும்பொழுது என் வாழ்க்கை என்னடா படிப்பெல்லாம் நிறைய வருது, படிப்பெல்லாம் கொடுத்துட்டாரு முருகரு, செல்வம் கொடுக்கணுமே, அதுக்கு என்ன பண்றது? நிறைய ரிசர்ச்ல போயிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு வாஸ்து இதெல்லாம் கத்துக்கிட்டு என்னுடைய குருநாதர் சொல்றாரு, அவர் பேர் வேண்டாம், அவர் தான் என்ன பண்ணாரு, திருச்செந்தூர்ல போய் நீ மடிப்பிச்சை எடு அப்படின்னாரு. என்னடா அது, 18 வருஷத்துக்கு முன்னாடி திருவிடைக்கழி போன்னு இவர் சொன்னாரு, நீ திருச்செந்தூர்ல போய் மடிப்பிச்சை எடுன்னு இவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு திருச்செந்தூர்ல மடிப்பிச்சை எடுக்கிறேன் சார். யூ மார்க் மை வேர்ட்ஸ், முருகர் உலகத்துல எந்த சுவாமி தன்னுடைய தலையெழுத்தை மாத்துவான்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு போ, திருச்சி பக்கத்துல, அங்க போனா தலையெழுத்தை மாத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்றது அவங்களுடைய கப் ஆஃப் டீ. ஆனால் உண்மையாக ஒருவனினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை எந்த சுவாமிக்கு இருக்குன்னா முருகருக்கு தான் இருக்கு. அதுவும் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகனுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது. என்னுடைய தலையெழுத்தை மாற்றியவன் திருச்செந்தூர் செந்திலாண்டவன். மடிப்பிச்சை எடுக்கிறேன் சார். முதல் வாட்டி போய் நான் பௌர்ணமி அன்னைக்கு இரவு எடுக்கிறேன், கை வரல சார். நமக்கு ஈகோ தடுக்கும், ஈகோ தடுக்குது, எனக்கு கை வரல. ஏன்னா நான் நல்ல ஃபேமிலி, நல்லா சூப்பரா இருக்கும், எங்ககிட்ட நிறைய ஆட்கள் வேலை செய்யறாங்க, எல்லாருக்கும். நம்ம போய் பிச்சை எடுக்கிறதா, இந்த தாட் வரும்ல, வரல. வந்துட்டேன், அழுதுட்டே வந்துட்டேன். என்னடா வேலை கிடைக்கலையே, வேலை கிடைச்சாதானே பொண்ணு கொடுப்பான். ஆமா, என்னதான் பணம் இருந்தாலும் வேலை கிடைச்சாதான் பொண்ணு கொடுப்பான். நமக்குன்னு ஒரு சுய தன்மை வேணும்ல. அடுத்த பௌர்ணமிக்கு போறேன், மனசை திடப்படுத்தி கொண்டு முருகன் மீது பாரத்தை போட்டு விட்டு கையேந்தி மடிப்பிச்சு எடுக்கிறேன் சார். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் எடுத்தேன், அழுதுட்டே தான் எடுத்தேன், தண்ணி கொட்டுது. அந்த நொடியிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறார் செந்திலாண்டவன். மிகப்பெரிய விசேஷம் நடக்குது, மிகப்பெரிய ஹைக்கு சார். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த மடி பிச்சை எடுத்த காசை என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடணும். என் குருநாதர் காணிக்க உண்டியல்ல போடக்கூடாது. கடல்ல குளிச்சேன், நாழி கிணறுல குளிச்சேன், கடல்ல குளிச்சேன், உள்ள போய் சுவாமிய நல்லா பிரார்த்தனை பண்ணேன். மிகப்பெரிய சுவாமி அவன். எப்படி திருப்பதியில சுவாமியை பார்த்து ஜர்கண்டின்னு கண்ட சுவாமி விக்கிரகம் மறைஞ்சிருமோ அதே மாதிரிதான் திருச்செந்தூர்லயும் சுவாமியை பார்த்த உடனே டக்குன்னு எந்த அலங்காரத்துல இருக்காருன்னு நமக்கே தெரியாது, டக்குன்னு உருவம் மறைஞ்சிரும். மிகப்பெரிய சுவாமி, வடமேற்கு ராஜகோபுரம், ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஆலயம், மூவர் சமாதி, மிகப்பெரிய விசேஷம். கடல் தான் அங்க அல்டிமேட்.
கடல்ல தான் முருகர் இருக்கார், முருகர் தான் கடல், எந்த கடல்ல குச்சாலும் செத்துடலாம். திருச்செந்தூர்ல கடல்ல செத்ததா வரலாறு கிடையாது, தூக்கி வெளியில தூக்கி போட்டுரும் கடல். அப்பேற்பட்ட அந்த முருகர் ஸ்தலத்துல நின்று நான் பிச்சை எடுத்து அந்த பிச்சை எடுத்த காசை சாப்பிட்டுட்டு வந்தேன் சார். என்னுடைய வாழ்க்கையை நொடி பொழுதில் புரட்டி போடுகிறார் சார். நான் வந்து ஒரு ஆங்கரா இருந்தேன். எல்லா ஆங்கருக்குமே என்ன நினைக்கும் சார், ஒரு மிகப்பெரிய விவிஐபியை பேட்டி எடுக்கணும் தான் ஆசை. கண்டிப்பா, நிச்சயமா நிச்சயமா. நான் ஒரு சாதாரண ஒரு யூடியூப்ல இருந்தேன் சார். திடீர்னு எனக்கு மடி பிச்சை எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த முருகர் என்னுடைய விளையாட்டு. நைட்டு 2:30 மணிக்கு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான். அதிமுகவில் நமதம்மான்னு ஒரு பத்திரிக்கை இருக்கு, அந்த பத்திரிகைக்கு உன்னை ஆங்கரா எடுத்துக்கிறமான்றான். ஏய் என்னடா சொல்ற, 2:30 மணிக்கு, நைட்டு 2:30 மணிக்கு ஃபோன் போட்டு எழுப்பின்னு இருக்க. இல்ல நீ வாட்ஸ்அப்ல இருக்கிறத ஆன்லைன் காட்டுச்சு, டேய் தூக்கம் வரலடா அப்படின்னு. இவான்னா அடுத்த நாள். நமக்கு தான் இன்டர்வியூ பத்தினா தெரியுமே, எவன் எடுக்க போறான், அதுவும் அதிமுகவில் எடுப்பானா? எவ்வளவு பெரிய பெரிய ஆங்கர் எடுப்பான். ரவி பெர்னாட் இருந்த இடமாச்சே. போறோம் சார், செலக்ட் பண்ணிட்டான் சார். முருகனார் அப்படியே ஆடி ஷாக் ஆயிடுச்சு சார். கோ வித் த ஃப்ளோன்ட்டான். 32 மினிஸ்டர் 1-to-1 பேட்டி எடுத்தேன் நான். எல்லா ஆங்கருக்கும் கிடைக்குமா? ஒரு மினிஸ்டர் எடுக்கிறதுனா பெரிய விஷயம் சார். 32 மினிஸ்டர் 1-to-1 பேட்டி எடுத்தேன் நமதம்மா பத்திரிகையில. இதற்கு காரணம், என்னுடைய வாழ்க்கையை நொடி பொழுதில் தூக்கி எறிந்த காரணம் வந்து திருச்செந்தூர் செந்திலாண்டவன். மடிப்பிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வேலை கிடைச்சது. மடிப்பிச்சதுக்கு எடுத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. முருகன் என்னுடைய வாழ்க்கையை புரட்டி தூக்கி எறிகிறான் சார். உச்ச கட்டத்துல தூக்கி வச்சான். உடனே எனக்கு திருமணம் நடந்தது. தலைக்கு வந்ததை தலைப்பாகையை அடிச்சுட்டு போற மாதிரி எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தலைப்பாகையை தட்டி விட்டான் சார். நான் என்ன வேணனோ அதை அப்படியே அங்கேயே நடத்தி கொடுத்தான் திருச்செந்தூர் செந்திலாண்டவன். நீங்க கேட்கலாம், சென்னையில இருக்கவங்க சிறுவாபுரி போறாங்களே, முருகர் இல்லையா? இருக்காரு. அப்போ எந்த முருகர் வேலை செய்யறாரு? எனக்கு தெரிஞ்சு 24/7 ஒரு முருகர் வேலை செய்யறாரு அப்படின்னா பழனியில இருக்காரு சார். அதுக்கப்புறம் திருச்செந்தூர்ல இருக்காரு சார். திருச்செந்தூர்ல நான் மறுபடியும் சொல்றேன், அந்த இடத்துல நீங்க பாசிட்டிவா கேட்டீங்கன்னா பாசிட்டிவா நடந்துரும் சார். குழந்தை வேணும்னு கேட்டீங்கன்னா குழந்தை கிடைச்சிடும் சார். எத்தனையோ பெண்கள் அப்படியே கஷ்டப்பட்டு மனசு உருகி நமக்குன்னு ஒரு செல்வம் கிடைக்காதா, தேவையில்லாம போய் ஃபெர்டிலிட்டி சென்டர்ல பேக்கேஜ்ன்ற பேர்ல 9 லட்சம் 10 லட்சம் போட்டு நம்மளை காலி பண்றானே, நம்ம உடம்ப வேற காலி பண்றானே ஊசிய போட்டு அப்படின்னு ஏங்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் மடிப்பிச்சை எடுத்து நீங்க குழந்தை செல்வம் கிடைச்சிருக்கு தெரியுமா? என்னுடைய ஒரு சாதாரண எளியன் எனக்கே வாழ்க்கையை பிச்சையாக போட்டிருக்கிறான் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் என்றால், இனிமேல் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இனிமேல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவு காணுகின்ற ஒரு இளைஞர்களாக இருக்கட்டும், ஒரு வாலிப வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், திருமணம் நடக்க வேண்டும் நடக்கணுமா, திருச்செந்தூர் கோவிலுக்கு போங்க, மடிப்பிச்சை எடுங்க, வெக்கப்படாதீங்க. மிகப்பெரிய மாற்றம் வரும். மிகப்பெரிய செல்வ செழிப்பு நிலைமைக்கு உட்கார வைப்பான். 2 கோவில் அவன் கூப்பிட்டாதான் போக முடியும். ஒன்னு திருப்பதி, இன்னொன்னு திருச்செந்தூர். உண்மை. சும்மாலாம் போயிட முடியாது. சும்மாலாம் போய் சாமி பார்த்துட முடியாது. மிகப்பெரிய அந்த இடத்துக்கு போனாலே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஆரா கிளென்ஸ் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. நான் சுவாமியை பார்க்கலாம் கூட கவலைப்பட மாட்டேன். நேரா போய் கடல்ல குளிச்சிருவேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அதான் சார் வருத்தப்படுவாங்க, சாமி நல்லா பார்க்கலையா, அவ்வளவு நேரம் இருந்து தேவையில்லை சார், கூட்டமா இருக்கு, நீ சாமி பார்க்கலன்னு கஷ்டப்படாத. முருகர் சொல்றான், முட்டா போயில அவன்லாம் என்ன பார்த்துன்னு இருக்கான், நான் உன்னதான்டா பார்த்துன்னு இருக்கிறான்றான். அருமை. முருகர் பார்த்துன்னு இருக்கான். ஏன்னா நான் இதை வச்சு நான் நிறைய பேர் அரசியல்ல பண்றாங்க, விளம்பரம் பண்றாங்க சார். நிறைய பேர் வேணும்னே காக்க வச்சு 100 ரூபா 200 ரூபா 1000 ரூபாய் தேவையில்லை சார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு உண்டான சிப்பந்திகள் என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு வருமானம் கிடையாது. இந்த கவர்மெண்ட் என்ன பண்றான் அப்படின்னா, ஒருத்தரையே கவுண்டர்ல போடுறான். ஒரு 10 கவுண்டர் திறந்தா அந்த கூட்டத்தை, அந்த கோயில்ல கூட்டம் வராது, கடகடன்னு ஃப்ரீ ஆயிடும். ரொம்ப ஃப்ரீ ஆயிடும். 10 கவுண்டர் திறக்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த HCL நிறுவனம் தான் ஏதோ வந்து நல்லா பண்ணிருக்காங்க, அழகுபடுத்திருக்காங்க அந்த கோவில. நிறைய கோடிகள் அது கொடுத்து நல்லா அழகுபடுத்திருக்காங்க. முருகர் வந்து தன்னுடைய வேலையை நன்றாக நடத்தி கொண்டார்.
அப்போ அந்த கோவில் எப்படி அழகா இருக்கோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையும் முருகர் அழகாக்குவார். மிகப்பெரிய மாற்றம் சார். நீங்க பௌர்ணமி ஓகே நீங்க போங்க. மத்த நாட்கள்ல கூட நீங்க போனீங்கன்னா கூட இரவு தங்குங்க. பௌர்ணமியில தங்குங்க. மத்த நாள் பௌர்ணமியில போக முடியாது சார். சில பெண்களால போக முடியாது. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஏதாவது மென்சஸ் ப்ராப்ளம் வரலாம். மத்த வேலை நாட்கள் பளுவா இருக்கலாம். ஆமா வேலை பளுவாக இருக்கலாம். மத்த நாட்கள் போங்க. இரவு தங்குங்க கடற்கரையில. மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ம். செல்வ செழிப்பான நிலைமைக்கு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் கொண்டு செல்வார். நான் மடிப்பிச்சை எடுத்ததுக்கு அப்புறமா தான் என்னுடைய வாழ்க்கையை தூக்கி எறிந்தார் சார். அதாவது 18 வருஷத்துக்கு முன்னாடி வெங்கட்ராமன் சொல்லும் பொழுது எனக்கு மிராக்கிளா இருந்தது. இந்த முருகருக்கு போய் அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிட்டு வா இன்டர்வியூ ஒரு நேரம் வந்துச்சு. என்னுடைய குருநாதர் என்ன சொன்னாரு, நீங்க போய் மடிப்பிச்சை எடுன்னாரு. நான் அரை மனசா போனேன். அதற்கப்புறம் முழு மனசோடு எடுத்தேன். என் வாழ்க்கையை மாற்றி விட்டார். அப்போ உலகத்துல எந்த சுவாமி மிகப்பெரிய நல்லதை கொடுப்பான் அப்படின்னா திருச்செந்தூர் செந்திலாண்டவன் மட்டும்தான், சிவசுப்பிரமணியன் தான் கொடுப்பான். அந்த இடத்தில் சனியும் செவ்வாயும் மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ல இருக்காங்க. அப்ப சனி செவ்வாய் யாருக்கெல்லாம் நல்ல ஜாதகத்துல சூப்பரா இருக்கோ அப்போ திருச்செந்தூர் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சிவசுப்பிரமணியனாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் செந்திலாண்டவன் தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். யாருன்னா சாஃப்ட்வேர் கம்பெனி வைக்கணும்னா சுப்பிரமணிய காலில் போய் உழுந்துட்டு வந்துரு. இவ்வளவுதான் விஷயம் சார். கண்டிப்பா சார். நீங்க ஒரு ஆங்கரா இருந்து நீங்க பல பேரை பேட்டி எடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்ட நீங்க இன்னைக்கு ஒரு ஆங்கர் கேள்வி கேட்டு பேட்டி கொடுக்குற ஒரு கெஸ்டா இருக்கீங்க சார். அதுக்கும் இந்த நிலைமைக்கு மாற்றியவன் திருச்செந்தூர் செந்திலாண்டவன். நான் மடிப்பிச்சை எடுத்ததுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இரவு 2:30 மணிக்கு கூப்பிடுறான் சார் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி. அதான் சார், அவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்தது அப்படின்னா கண்டிப்பா அது திருச்செந்தூர் செந்திலாண்டவன். செந்திலாண்டவன் இட்ட பிச்சை என் வாழ்க்கை. எல்லோருமே என்ன சொல்லுவான், சும்மா ஒரு மினிஸ்டர் போய் பேட்டி எடுக்கிறதுக்கு இது பண்ணுவான், கும்பல்ல மைக்கு போட்டு நிற்பாங்க. ஆனா என்ன 1 to 1 பேட்டி எடுக்க வச்சான் சார். அது மிகப்பெரிய என்னுடைய வாழ்க்கையில மிராக்கிள் சார். அது நிச்சயமா மிகப்பெரிய. போன நாடாளுமன்ற தேர்தலாம் நான் எடுத்திருக்கேன். 2021 எலெக்ஷன் ஃபுல்லா எடுத்தேன் பேட்டி. அதற்கு காரணம் திருச்செந்தூர் செந்திலாண்டவன். உச்சாணி கொம்பில் வைத்து அழகு பார்ப்பான். நம்பி விட்டால், முருகனை நம்பி விட்டால், திருச்செந்தூர் செந்திலாண்டவனை நம்பிட்டீங்கன்னா நம்மளை உச்சாணி கொம்புல நிக்க வச்சு அழகு பார்ப்பான். யாரும் எதிரிகள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் சத்ரு சம்ஹார மூர்த்தியாக அவன் அங்கே இருக்கிறான். இன்னொரு கோவில் இருக்கு, சத்ரு சம்ஹார யந்திர மூர்த்தின்னு பேரு. அது பெரும்பேர் கண்டிகைன்னு எங்க ஊர் பக்கத்துல இருக்கு. அங்க சத்ரு சம்ஹார யந்திர மூர்த்தியா இருக்கார். சத்ரு சம்ஹார யந்திர மூர்த்தியா பெரும்பேர் கண்டிகையில முருகர் இருக்கார் சார். என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய இந்த 3 முருகர் கோவில்னா திருவிடைக்கிழியில இருக்கக்கூடிய ஒரு முருகர், அதுக்கப்புறம் செந்திலாண்டவன் திருச்செந்தூர்ல, அதற்கப்புறம் பெரும்பேர்ல இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணியர். இவங்க மிகப்பெரிய மாற்றத்தை எனக்குள் ஏற்படுத்தினார்கள். நான் அந்த கோவில்ல போய் சரணாகதி அடைஞ்சிட்டேன். வாழ்க்கையில யாராவது ஜெயிக்கணும்னா சரணாகதி இஸ் இம்பார்ட்டன்ட் சார். உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லை, நீதான். ஒண்ணு கொடு, இல்ல எடுத்துரு. இப்படிதான் பேசணும் முருகர்கிட்ட. முருகர்கிட்ட போய் தலையை சொரிஞ்சிக்கின்னு இல்ல இல்ல எனக்கு அதை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண ப்ளீஸ். சரி, நிறைய பேர் போய் கேட்பான்ல, அப்படியே போய் எம்எல்ஏ கிட்ட தலையை சொல்லுவான், எம்பி கிட்ட தலையை சொல்லுவான். அவன் என்ன பண்ணுவான், எம்பி பார்க்கலான்னுவான். அந்த நாய் என்ன பண்ணுவான், அவங்க தலைவர்கிட்ட போய் தலையை சொரியும். இது மாதிரி நம்ம கேட்கக்கூடாது ஒரு சுவாமி கிட்ட. எப்படி கேட்டா, கொடு இல்லைன்னா எடு, நிச்சயமா கொடுப்பான். அது நல்லதாக இருந்தால் 100% கொடுத்துருவான். கெடுதலா கேட்கக்கூடாது, கேட்டாலும் கொடுத்துருவான். முருகர்கிட்ட போய் ஐயோ ஆண்டவா எனக்கு வாழவே பிடிக்கல எடுத்துறான்னா எடுத்துருவான். வேற எந்த சுவாமியாவது ஓடி போடணும். நீ என்ன கேட்கறியோ அதை கொடுத்துறப்போ. இதுதான் முருகர். அப்போ அந்த பாசிட்டிவ் ஹாரா அங்க விளையாடினே இருக்கு. அப்போ நான் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, திருச்செந்தூர் போறியா, பாசிட்டிவா பேசு, நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே நினை, யாருக்குமே துரோகம் நினைக்காத. துரோகத்தை நினைத்தால் துரோகம் உன்னை வீழ்த்தும். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ எல்லாருமே திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணியனை மனசார பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை அவர் நடத்தி கொடுப்பார் சார். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு அடிபட போகுதுன்னு வச்சுங்க, ஒரு 10 லட்சம் நமக்கு இழப்பாகும். அடிபட்டா உடம்பு வீணா போகும்.
நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, என் ஃப்ரெண்டு சொன்னான், திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனா எனக்கு வந்து ஒரு 10,00,000 ரூபாய் லாஸ் ஆச்சுன்னான். நான் சொன்னேன், முட்டா பயல, உனக்கு கை கால் அடிபட்டு பின்னமா இருந்துன்னா திரும்ப ம். கிடைக்குமா? உயிர் போயிருந்தா? உயிர் போயிருந்தா கிடைக்குமா? கிடைக்காது. 10,00,000 ரூபாய் நாளைக்கு உனக்கு 10 கோடி கூட கொடுப்பான் அந்த ஆளு. கண்டிப்பா. அப்போ நீ உன்னுடைய விஷயத்தை அவர் வேறு ஒரு மூலியமாக தற்காத்து இருக்கிறார் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். உடம்புக்கு வர்றத அவரு பணத்தால எடுத்துட்டு போயிட்டாரு. நாளைக்கு பணத்தை சம்பாரிச்சுக்கலாம். கை கண்டிப்பா. கால் பின்னமாச்சுன்னா சம்பாதிக்க முடியாது. அப்போ யாரெல்லாம் வந்து எனக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்ந்து உட்கார்ந்துடாதீங்க. திருச்செந்தூர் போங்க. முருகனை தரிசனம் பண்ணுங்க. திருவடிக்கழியில இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் பண்ணுங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். எளியராக இருக்கக்கூடிய எனக்கே கிடைச்சிருக்கு, என்னையே மாத்திருக்கான்னா உங்களை மாத்த மாட்டானா? நிச்சயமாக மாத்துவான். ஓம் சரவண பவ. சூப்பர் சார். அழகான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி சார். வணக்கம் சார்.